நாட்டின் மூத்த எழுத்தாளரும், நாவல் ஆசிரியருமான பாவலர் இளவழகு காலமானார். அவருக்கு வயது 84. கடந்த 5 மாதங்களாக உடல் நலம் இன்றி இருந்து வந்த அவர், கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூச்சுத் திணறல் காரணமாக ஸ்ரம்பான் துவாங்கு ஜஃபார் மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். 2 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்ததாக அவரின் புதல்வர் அருள்குமாரன் தெரிவித்தார். நாட்டில் தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான பாவலர் இளவழகு அகரம் எனும் இதழை நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து வந்தவர் பாவலர் இளவழகு என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார். லட்சிய பயணம் எனும் நாவல் மூலம் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை ஈர்த்து கொண்டவர் அவர் என்றும், தோட்டப்புற சூழ்நிலையை கொண்டு லட்சிய பயண நாவலை அவர் படைத்தார் என்பது வரலாறு என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் குறிப்பிட்டார். இதனிடையே தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் அன்றைய வளர்ச்சிக்காக இளவழகு எழுதிய பாடல்களும் கவிதைகளும் கூட்டுறவு சங்கத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததாக அதன் தலைவர் தான்ஸ்ரீ கே.ஆர். சோமசுந்தரமும் தலைமை நிர்வாக இயக்குனர் டத்தோபி சகாதேவனும் தங்களது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.